சொல்லுமே என்றிடும் முனியே சொல்லுமே என்றிடும் முனியே கைலாய முனியே சொல்லுமே என்றிடும் முனியே உனக்காக கைலாய முனியே தங்கிர பரமன் தங்கிர காணவே தங்கிர பரமன் தங்கிர காணவே அல்லது முனிவரே தாங்கள் சொன்ன கருத்து எனக்கு இப்பொழுது நன்றாக தெரிகிறது. ஏன்னா அங்க போய் சென்று அவனை பார்த்து ஏமாந்த ஆள் இல்லை என்று திரும்பதை விட தாங்கள் இப்பொழுது சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த கைலாயம் செல்கிறேன். கைலாயம் போறீங்க? ஆமா, கைலாயம் சென்று அந்த முக்கண்டாரையா பரம கடவுளை கண்டு என்னை பணிவிடை செய்து பாத பூஜை செய்ய பணிகிறானா பணியவில்லை என்று பார்த்து வருகிறேன். எப்படி அல்லது நான் மகாமணிவரே சிவனை காண போகிறீர்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படியா? அல்லது 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 முனிவரே முன்னவன் நான் என்று துணியவே முன்னவன் தேவரம் பணியவே முன்னவன் நான் என்று பணியவே அந்த மும்மூர்த்தி தேவரம் பணியவே என்னை பணியவர்கள் இன்னும் அல்லது முனிவரே என்னை இந்த மும்மூர்த்தியில் தேவர்கள் பணியவில்லை என்றாலும் பணிவிட செய்யவில்லை என்றாலும் என்னுடைய கோபத்திற்கு ஆளாயினால் அவர்களுக்கு சாபம் தந்து விடுவேன். சாபம் கொடுத்தீங்களா? அதற்காக தான் வந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப நீங்க சாபம் வணங்கல சாபம் கொடுங்க. ஆமா ஐயா சாபமும் யாருக்கு கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானார்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது யாருக்கு சாபம் கொடுத்தா யாருக்கு சாபம் கொடுத்தா என்று கேட்டாயே என்னுடைய கோபத்திற்கு ஆளான தேவேந்திரன் என்ன மம்மதையோடு இருந்தால் தெரியுமா? தன்னிடம் அனைத்து பொருட்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருக்கின்றது என்ற ஆணவத்தோடு என்ன மதிக்கவில்லை. அவனுக்கு என்ன சாபம் தந்தேன? அனைத்து பொருட்களும் கடலில் ஓடி மறையும்படியாக சாபம் தந்தேன். அடுத்தபடியாக சத்தியலோகம் சென்றேன். சத்தியலோகம் சென்றவுடனே என்னை பணிய மறுத்து விட்டால் அந்த பிரம்மணம், அதாவது பணிய மறுத்த பிரம்மனுக்கு 5 சிரம் இருக்கின்றதே 5 சிரம் இருக்கின்றதே என்ற ஆணவத்தோடு என்னை பணிய மறுத்ததால் அவனுடைய 5 சிரம் ஒன்று பரமனுடைய கையினாலே கிள்ள கடவுது என்று சாபம் தந்தேன். ஆமா, அப்ப வைகுண்டம் வந்தது. வைகுண்டம் வந்தும் அவரும் என்னை பணியவிட்டால் அவருக்கு சாபம் தருவதற்காக தான் எப்படி பிரம்மதேவனாய தந்தையாகி பிரம்மதேவராகட்டும் தேவேந்திரனாகட்டும் அவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே
அதாவது இப்ப நீ சொல்றத பார்த்தா அவனை பெற்றெடுத்தது ஆறு ஆ, உலகத்தை காக்கக்கூடிய ஆறு உலகத்தை ஓரடியாக அளக்கக்கூடிய ஆறு. அட நாரதா, அட நாரதா, அவன் யார்? எனக்கு ஒரு இந்த சுந்தர உலக மாயனுக்கு சாபம் கொடுத்தா ஆ, உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். அப்படியா? அட நாரத மகாமுனிவரே, அழுதிட கண்ணன வீரனா அந்த ஐயனன் தன்னை விட சொல்லனோ. 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 ஒழுதிக்கு வாங்க உலகமுள்ள மாயனை, ஒழுதிக்கு வாங்க உலகமுள்ள மாயனை, ஒழுதிக்கு வாங்க உலகமுள்ள மாயனை, ஒழுதிக்கு வாங்க உலகமுள்ள மாயனை. நீயே வந்தே உலக மாயனை. அதே அந்த மாய கண்ணன் எனக்கு ஒரு சுண்ட விரல் மாதிரிடா, சுண்ட விரல் மாதிரி. அப்படியா? ஆமா. அப்போ உங்ககிட்ட நம்மளால ஒண்ணு முடியாது. என்னுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் அவனும் சபித்தேன் என்றால் அவனும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயா எனக்கு பெரிய இடம் பழகுது. மாயனை சபிப்பேன் என்று மறையுடன் வாக்கு தந்தே. மாயனை சபிப்பேன் என்று மறையுடன் வாக்கு தந்தே. சேயனை தெரிவித்து சிவனை சென்று தேயனை அடக்கிவிட்டு திருமாலை நாளையறினா அப்படி மாயனை வணங்க வேண்டிய வைகுண்டம் வருவாயே. தினத்திலே கைலாயம் சென்று பரமனை பார்த்து விட்டு வந்து மறுனை என்ன இங்கே விட்டுது. அப்படியா? ஆமா. என்ன இப்பொழுது சொல்கிற விதமும் நன்றாக தான் இருக்கின்றது. நாளை அப்படியே சென்று வருகிறேன். வைகுண்டத்தை பார்த்து கைலாயம் தன்னை நாடி துருவத கைலாயோடு வருக ஓடி வரனே. கைலாயம் தன்னை நாடி ஓடி வருக ஓடி வரனே. கைலாயம் தன்னை நாடி துருவத கையால் ஓடி வருக ஓடி வரனே. கைலாயம் தன்னை நாடி துருவத ஓடி வருக ஓடி வரனே. நான் பரமனையோ விமலனை கண்டு மகிழ்ந்திடவே. நான் பரமனையோ கண்டு நானோ ஓடி வரனே. கைலாய பரமனே என்னை கண்டு முடிய வேண்டும் என்றே. கைலாய பரமனையோ கண்டு என்னை பணியவே செய்வதே. உமையோடு நான் மகிழ்ந்தே அவனோ என்னை பணியலை இப்போதே. உமையோடு மகிழ்ந்தே அவனோ என்னை பணியலை இப்போதே. என்னை வாழ்ந்தவே தூர்வாச முடிவாகப்பட்டவர் நாரதர் சொல் பேச்சை கேட்டு வைகுந்தம் செல்லாமல் கைலாய நாடி வர கைலாயமே கோயிலாக இருக்கக்கூடிய பரம கடவுள் கொலுவாக வருகிறார். ஐயா நாங்க ஐயா வணக்கம் வணக்கம். மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆமா ஐயா. 4 வருடத்தார் அலங்கரிக்கக்கூடிய சபையில் வருகின்ற போது ஆமா. இந்த சிறியருடைய திறந்தாத்த ஒரு கோடி வணக்கம். எப்படி என்றால் எப்படி தர்பாரில் வருகின்ற பொழுது ஆமாங்க அவருடைய விளக்கம் சொன்னால் தெரியும். எப்படி என்றால் எப்படி? கைலாயமே திருக்கோயிலாக இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய முக்கந்தரையாக வழங்கக்கூடிய பரமக்கடவுளில் இருந்து கொண்டாயா அப்படியே சேர்த்து கொண்டோம் சாமி. அது மட்டுமல்ல சாமி இந்த மோடி ஆணை உருவாக
முன்னொரு காலத்தில் நானும் எனது தேவியும் ஆனை உருவமாக அந்தர மார்க்கமாக செல்லுகின்ற வழியில் வனத்திலே இருந்து ஆணையாகப்பட்டது நீலங்கள் புரிந்து கொண்ட நேரத்தில் எங்கள் இருவருக்கும் இச்சை ஏற்பட்டு அந்த நேரத்தில் விநாயக பெருமான் கணபதியை பெற்றெடுத்தோம். அப்படி இருக்கின்ற காலத்தில் கஜமகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனாகப்பட்டவன் இடத்திலே வரத்தை பெற்று அசுரர்களை தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான். அப்படி இருக்க தேவர்கள் எங்களிடத்தில் வந்து முறையிட்டார்கள். அப்படி முறையிடுகின்ற காலத்தில் விநாயக பெருமான் அழைத்து கஜமகாசுரனை சம்மானம் செய்து சித்தி முத்தி என்ற இரு பெண்களை திருமணம் செய்தோம். செய்து முடித்து வீதியிலே அமரச் செய்தோம். அது மட்டுமல்ல, முன்னொரு காலத்தில் அரியும் திருமணம் இடத்திலே ஓடி ஓடி வந்தார்கள். எப்படி என்றால் அண்டமாலாவில் என்னிடத்திலே அரியும் பிரம்மனும் ஓடி ஓடி வந்தார்கள். ஓடி வந்து மும்மூர்த்தியிலே யார் பெரியவர் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். அப்படி கேட்கின்ற காலத்திலே நானும் இந்த அந்த சராசரமும் ஒரு உருவாக இருக்கிறேன். என்னுடைய அடிமுடி யார் காண்கிறீர்களோ அவர்களே பெரியவர் என்று தெரிவித்தேன். அப்படியே அரியாகப்பட்டவர் என்னுடைய பாதத்தை பார்க்க வேண்டும் என்று வராக அவதாரம் எடுத்துக் கொண்டு பூமியை பிறந்து கொண்டு சென்றார். பிரமதாவனாகப்பட்டவர் அன்னபட்ச வாகனத்தை எடுத்துக்கொண்டு மாறி என்னுடைய ஜடாமுடியை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்படி செல்லுகின்ற காலத்திலே தேவ வருடத்திலே 16 ஆண்டுகள் தவம் புரிந்து தாராமுகமானது என்னுடைய ஜலாபரத்திலிருந்து கீழே வந்து கொண்டிருந்தது. அப்படி வருகின்றது என்னுடைய பாத சேவை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தது. அப்படி செல்லுகின்ற பொழுது பிரமதேவனாகப்பட்டவர் தாழம்புவை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். தாழம்புவானது சாமியினுடைய ஜடாபரத்திலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது. அப்படி சொல்லுகின்ற போது எனக்காக ஒரு பொய் உரைக்க வேண்டும் என்று பிரமன் கட்டளையிட்டார். அப்படியே உரைக்கிறேன் என்று தாழம்புவான சொல்ல இருவரும் ஓடோடி என்னிடத்தில் வந்தார்கள். வருகின்ற பொழுது பிரமதேவனாகப்பட்டவர் சுவாமி உங்களுடைய ஜடாபரத்தை நான் பார்த்து விட்டேன் சொன்னார். உனக்கு இதுக்கு சாட்சி யார் என்று கேட்டேன். தாழம்புவானது என்னை பார்த்தது. தாழம்புவே நீயோ இப்பொழுது பொய் உரைக்க வந்து விட்டாய். நீயோ இந்த பூவுலகில் இந்த தெய்வத்திற்கும் பூஜைக்கு பயன்படக்கூடாது என்று செவித்து விட்டேன். உதவ மாட்டேன் என்று தேவனுக்கும் இந்த பூவுலகில் உனக்கு ஆலயம் இல்லாமல் இருக்க வேண்டும் செவித்து விட்டேன். அப்படி இருக்க அரிக்கோ பூமியை பிளந்து கொண்டிருப்பதால் அவனுடைய முகமோ தட்டையாக இருந்தது. இப்படி பல அவதாரங்களை பல விளையாட்டுகளை செய்தேன். அப்படி இருக்க இன்றைய நாளில் என்னுடைய தேவியாகிய பார்வதியை நான் சில வார்த்தையாட வேண்டும். அப்படி அழைத்து சமைத்து அப்படியாக
ஆலயத்தின் மணியோசை நலம்பெற கேட்குதம்மா ஆலயத்தின் மணியோசை நலம்பெற கேட்குதம்மா ஆலயத்தின் மணியோசை நலம்பெற கேட்குதம்மா ஆலயத்தின் மணியோசை நலம்பெற கேட்குதம்மா மலச்சகர் மலச்சகர் பாட்டிற்கு தான் அம்பிகையாரே அம்பிகையாரே அடிவனே ராம மூர்த்தி காத்தருளாயே மலச்சகர் பாட்டிற்கு தான் அம்பிகையாரே அடிவனே ராம மூர்த்தி காத்தருளாயே சிவாவகனவே அடியம்மா போய் நானும் இத்தாசு சமையல் பண்ணுவாங்க வந்தேன். ஆமா போதும் ஐந்தெழுத்தில் அப்பு ஆகாயம் ஆகாயம் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை பாலை முல்லைக்கு அதிபன் முருகன் முருகனுக்கு பிதா சிவன் சிவன் சிவனுக்குடையோன் தனுசு தனுஷு தனுசுக்குடையோன் ராமன் ராமன் ராமனுக்கு தமையன் பலராமன் பலராமன் பலராமனுக்குடையோன் ஆதிசேஷன் ஆதிசேஷன் ஆதிசேஷனுக்குடைய ஐவன் சனி சைவன் ஐவன் சனிக்குடையோன் அரவன் 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 கொடி கொண்டவன் துரியோதனன் துரியோதனன் துரியோதனுக்கு நண்பன் கர்ணன் கர்ணன் கர்ணனுக்கு பின் அருணன் அர்ணன் அருணனுக்கு பின் ஆதிசேஷன் ஆதிசேஷன் ஆதிசேஷனுக்கு இந்த பூமி ஒரு தலைவாரம் பாரம் இந்த பூமியை நற்கதி அடைய வைத்த ஒரு அனுமன் அனுமன் கொண்டு வந்ததோ மேருமலை சிகரம் சிகரம் மேருமலை சிகரத்துக்கு அதிபதி ஒரு ராவணன் 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 சிரமறுத்தா திருமால் 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 மார்பீடமாக தங்கினது மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமி கடாட்சம் புரிந்த சபையில் ஆமாயம்மா 4 வேதம் நான்கு 6 வேதம், சாஸ்திரம் சாஸ்திரம் 18 புராணம் புராணம் 22 ஆகமம் 32 தர்மம் தர்மம் 64 கலக்கானம் 96 தத்துவம் தத்துவம் இப்படிப்பட்ட பல நூல்களை கற்றுணர்ந்த கனதானவான்கள் அமர்ந்திருக்க இந்த பெருத்த சபையில் ஆமாயம்மா நான் வந்தேன். என்னோட நாமதேயம் என்ன சொன்னதையம்மா தெரியும் அப்படியா இதை தெரிவிக்கின்றேன். அப்படி சில பேர் சொல்ல சொல்றாங்க ராதாமணிக்கு தங்கை தம் ஜனதை தம் ஜனதா தம் ஜனதை ராதாமணிக்கு தங்கை நிரந்தரமான மங்கை ராதாமணிக்கு தங்கை நிரந்தரமான மங்கை மலரா தெளிவனே உலகமானம் மலரா தெளிவனே மலரா தெளிவனே உலகமானம் மலரா தெளிவனே மலரா தெளிவனே உலகமானம் மலரா தெளிவனே மலரா தெளிவனே உலகமானம் மலரா தெளிவனே. ஐயோ தங்கியா நானும் சபையில் வந்தேனே. ஆமாயம்மா என்னுடைய நாமதேயம் என்னவென்று தெரிந்தாயம்மா? பார்வதி 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 என்று விளக்கம் அப்படியா? அப்படியே ஒரே சரியம்மா மகாராஷ்டிரமான பொருந்திய நாட்டுக்கெல்லாம் சென்றாடு மல்லிகா மன்னனை வாழ்ந்திருக்கூடிய இன்னும் கோவிந்தநாத்தார் அஞ்சலம்மா அது மருமக பிள்ளைக்காக 5000 அளித்திருக்கிறார். அதே சீதா அம்மா அவர்கள் மூர்த்தியாக 100 அளித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அம்மன் அதோ என்ன கைலாயமே கோயிலா இருக்கக்கூடிய முக்கண்டாரியாக பரமாக்கடவுளா இருக்கின்றதா ஆமாயம்மா அன்னவருக்கு தேவியா விளங்கக்கூடிய பார்வதி என்று தெரிந்து கொள்வாய். அப்படியே தெரிந்து அதுவும் கொள்வேன். தவிர இன்னும் தெரிவிக்கிறேன். வல்லாளா கட்டல் செய்த ஐயோ சகியா அம்மா முன்னொரு காலத்தில் வல்லாளகண்டன் என்று சொல்லக்கூடிய ஆமாயம்மா அரக்கனாகப்பட்டவன் தேவர்களையும் இம்சித்து வந்து
கொண்டிருந்தான். அவன் வரம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாகப்பட்டவை முக்கண்டாரிய பரம கடவுளை நினைத்து தினம் தினமும் ஆண்டுகள் தவம் செய்தான். அப்படி தவம் செய்து முக்கண் படைத்த முக்கண்ணும் சிவபட்டமும் இருக்கக்கூடிய பிள்ளை சிவனே வந்து எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினான். அப்படி வேண்டியதற்கிணங்க என் பரமசிவனாரும் வரத்தை கொடுத்து விட்டார். அப்படி வரத்தை கொடுத்ததன் பிரகாரம் வல்லரகனுடைய மனைவியாக நிசாசனியோ கர்ப்பவதியானது. கர்ப்பவதியாகி அவள் வயிற்றில் பிள்ளை வளர வளர என்னுடைய நாதனாகப்பட்டவர் முகமோ சோர்ந்து கொண்டே சென்றது. என்னடா இது என்று யோசனை செய்து என் அண்ணனாக இருக்கக்கூடிய மாயக்கண்ணனிடம் சென்று, அண்ணா இதற்கு ஒரு உபாயம் தாங்கள் தான் தர வேண்டும் என்று கேட்க, என் அண்ணனாகப்பட்டவர் நீயோ இப்படி சென்றால் அண்ணவனை அழிக்க முடியாது, நீயோ ஒரு மருத்துவச்சி கிழவியாகவும் உன் பிள்ளையாக விளங்கக்கூடிய பாவாடவனை ஒரு குழந்தையாக அழைத்து சென்று அந்த கருவை அழிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதன்படியே நான் சென்று அந்த வல்லாளகனுடைய கருவை அழித்து அவன் குலத்தையும் அழித்து அது தவிர புகழும் நல்ல முன்னொரு காலத்தில் தக்கனுடைய யாகத்திலே தாட்சாயணியாக பிறந்து தக்கனுடைய யாகத்தில் விழுந்து பாதாளத்திலே விழுந்து அப்போது பாதாளத்திலே சென்று அந்த உயிர் நாடியாக தத்தளித்துக் கொண்டது. அப்படி அந்த சமயத்தில் பருவதராஜாக நான் புத்தனும் குழந்தை வர வேண்டி அப்போது தவம் ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்தார். அப்படி ஈஸ்வரியை நோக்கி தவம் இருக்கும் காலையில் அப்ப நாரதராகப்பட்டவர் தெரிவித்தார், தாங்கள் இப்பொழுது சிவனையும் பார்வதியை நோக்கி தவம் இருந்தால் உங்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று தெரிவித்தார். அப்படி நாரதன் தெரிவித்த வாக்கின் பிரகாரம் பருவத மகாராஜனுக்கு நான் பார்வதியாகவே பிறந்தேன். அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன், என்னுடைய நாதனாகப்பட்டவர் ஏதோ காரணத்தை முன்னிட்டு சித்தார் சபையில் அழைத்திருக்கின்றார். அன்னவரிடம் சென்று கதை தெரிந்து கொள்ளலாம். வாங்க பர்மா கடவுளே. சுவாமி ஈசா உன் பாதம் உங்களுடைய பாதத்திற்கு பார்வதியாகிய நான் மல்லிகை முல்லை கொங்கு மந்தார இருவாட்சி வெற்றிவேர் பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை எடுத்து வந்து பன்னீரால் கழுவி பட்டால் அடிது வெட்டி உங்கள் பாதத்திற்கு வணங்குகின்றேன். சுவாமி மங்களம் உண்டாகட்டும். எழுந்திரு பன்னே பார்வதா. எப்படி திருமாலின் தங்கா எத்தனை உருமாறினாலும் என்னை வந்து சேருவாய் என்று அப்படித்தானே. ஆமாம்,
அப்படி இருக்க என்னுடைய பாதத்தை நீ பயபக்தியோடு சேவித்தபடினா என்றென்றும் நீ என்னுடனே இருப்பாய். உன்னை எதற்காக வர வைத்தேன் என்றால் எப்படி சுவாமி? நமக்கு தினந்தோறும் செய்யக்கூடிய வேலையாக இருக்கக்கூடிய 84 100 100,000 கோடி ஜீவராசிகளை படியளக்க வேண்டும். உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று உன்னை வர வைத்தேன். மகிழ்ச்சி சாமி. ஏதோ பெண்ணே பாருங்க, கலிக்கப்பாடியாலட்டும் மன்னவா, ஒரு காரணம் கேட்க போறேன் மன்னவா. கலிக்கப்பாடியாலட்டும் மன்னவா, ஒரு காரணம் கேட்க போறேன் மன்னவா. சுவாமி, கலிக்கப்பாடியாலட்டும் மன்னவா, ஒரு காரணம் கேட்க போறேன் மன்னவா. கலிக்கப்பாடியாலட்டும் மன்னவா, ஒரு காரணம் கேட்க போறேன். உலகைக்கெல்லாம் 800,000 ஜீவராசிகளுக்கெல்லாம் படியளக்கின்றீர்கள். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. என்ன சந்தேகம்? ஒரு வயதுக்கு ஒரு குழந்தையாகப்பட்டது பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை நம் வீட்டில் பிறந்தால் குழந்தை பருவம். ஆமா, அப்படி குழந்தை பருவம் முடிந்து மங்கை பருவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பருவ வயதை அடைந்துவிடும். அப்படி ஒரு குழந்தை பருவ வயதை அடைந்த பிறகு நம் வீட்டில் ஒரு சோங்கி படுத்தால், திருமணம் முடிக்காம சோங்கி படுத்தால் அதற்கு என்ன தோஷம் சுவாமி? மற்ற ஒன்றும் இல்லையே. எப்படி சுவாமி? இது கூடமா ஒரு பெண்ணாக பிறந்து இவ்வளவு நாள் தெரியாமல் இருக்கிறாய்? சுவாமி, எனக்கு தெரியும். பெண் குழந்தையாகப்பட்டது பருவம் அடைந்த பிறகு மாதம் 3 நாட்கள். ஆமாம், அது வீடு தூரம் என்று சொல்லக்கூடிய என்று சொல்வார்கள், திருவிடை செய்கிறார்கள். ஆமா, அத்தருணத்திலே தன்னுடைய குழந்தையாகப்பட்டது தாய் வீட்டிலே படுத்து உறங்கக்கூடாது வழக்கம். அப்படியா? ஆமா, அதை சீக்கிரமாக திருமணம் செய்து கொடுப்பதுதான் பருவ காலத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆமா, அதுதான் வேதத்தினுடைய சாஸ்திரம். அப்படி இருந்தாலும் ஒரு பசுவை கொள்வதற்கு சமம். அப்படியா சாமி? பாவமாகப்பட்டது தாய் வீட்டுக்கு சென்றுவிடும். அதனால் உடனே பெண்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும். பெண்ணே, அப்படியா? ஆமா சுவாமி, தாய் தந்தை பசுவை கொன்ற பாவம் கிடைக்குமோ சாபம்? தாய் தந்தை பசுவை கொன்ற பாவம் கிடைக்குமோ சாபம்? காயும் தீராலை எட்டு கணவன் வீட்டில் படித்தார். 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 கத்தரே தோஷம் உண்டா? அப்படி சுவாமி, எப்படி ஒரு பெண்ணாகப்பட்டது திருமணம் முடித்து அவர்களுக்கு தகுந்த வயது திருமணம் முடித்த பிறகு கணவன் வீட்டில் இருந்து கணவனையும் கணவன் சேராமல் ஒரு பெண் இருந்தால் அதற்கு என்ன தோஷம் சுவாமி? எதுவும் பெண்ணே, எப்படி சுவாமி? புருஷன் வீட்டிலே பெண்கள் இருந்தால் புருஷன் வீட்டிலே பெண்கள் இருந்தால் மூவையை சேராமலே எப்படி என்றால் சொல்லுங்க, ஒரு குழந்தையை ஒரு பெண் குழந்தையை திருமணம் செய்து விட்டால் அந்த பெண் குழந்தை இடத்திலே தன்னுடைய கணவனாகப்பட்டது சேராவிட்டால் வருஷம் 100 பசுவை கொண்ட சாபம். 100 பசுவை கொன்ற சாபம். அதனால் அவர்கள் இல்லறம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தால்தான் வழங்க வேண்டும். ஒரு நல்ல சுகமாக குடும்பம் வளர்ச்சி அடையும். பெண்ணை பரவதா சுவாமி சாத்தின் பாதாரே பாவமா மங்கை நட்டோராரே பாவமா சுவாமி சாத்தின் பாதாரே பாவமா மங்கை நட்டோராரே பாவமா சமதமில்லாமலே தத்தரானே சொல்லா சமதமில்லாமலே தத்தரானே சொல்லா சத்தியம் இருந்தாலே அல்லது சுவாமி, எப்படி இந்த பூவுலகில் மாமிசம் என்று சொல்லக்கூடிய
மாமிசத்தை உண்பவர்கள் அதனால் என்ன தோஷம் சாமி அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். நினைப்பதே பாவமாக அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்பட்டது. மாநிலர்கள் மாமிசை சாப்பிடுகிறார் என்றால் அடுத்த ஜென்மத்தில் அவர் காட்டை கழுதையாக பிறப்பார்கள் பெண்ணே. அப்படியா சாமி? ஆமா. வீரர்கள் கொலைக்காரர் கொலைக்காரர்கள் வழிப்பறி செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களாம் இந்த பூவுலகில் அப்படி செய்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் என்ன சாபம் என்ன நேரம் அடுத்த பிறகு? அப்படியா? ஆமா. மோசமான நிலையில் அவர் மோசமான அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர்களுக்கு காச நோய் பிடித்து கை கால் முடங்கி உண்ணவலி ஏற்பட்டு அவர்கள் அவமானப்படுவார்கள். அப்படியா? ஆமா. பூவுலகில் அவமானப்பட்டால் தெரிவார்கள். இருக்கட்டும் இதை பார்த்தனையா நம்மை நாடி ஏதோ வீணை சத்தமாக கேட்கின்றது. யார் பேரம் வருவது போல் தோன்றுகின்றது. பார்க்கலாமா? பாருங்க சாமி, பார்க்கலாம். உங்களை தேடி பேர நாரதன் வந்திருக்கிறார். அப்படியா ஐயா? ஐயா நாரதா, நாரதா அது 24 எழுபது அப்படியே முடிச்சிடுவான். கண்டு விட முடியாது. மகள் மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாக கேளு நாரதா. பணிக்கிட்டான் என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் நீயும் உன்னுடைய கலகமும் இந்த 3 உலகத்திற்கு என்றென்று சுகமாக வாழ்வாய். கண்மை ஆகட்டும் தாத்தா, ஆசீர்வாதம். ஆசையாக வளர் கொண்டு வந்து அன்பாக பணிந்திருக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும் கண்மணி. அல்லது கண்மணி நாரதா, மகள் கலைவாணி என்ற கண்மணி நாரதா,
என்னுடைய பொற்பாதக மலங்களுக்கு நீ ஆதாரமாக தெரிவித்தபடியா இந்த பூவுலகில் நீயும் உன் கழகமும் என்றென்றும் நீடோழி காலம் வாழ்வாய். எதுவும் நாரதா போட்டின நாரதா வருமே என்ன புதுமையில் கண்டாயா கூறுமே போட்டின நாரதா வருமே என்ன புதுமையில் கண்டாயா கூறுமே போட்டின நாரதா வருமே என்ன புதுமையில் கண்டாயா கூறுமே போட்டின நாரதா வருமே என்ன புதுமையில் எப்படி சொல்லுவேன் இவ்வளவு அவசரமா கால் தெரிக்க ஓடி வருவீங்க காரணமா எதுக்காக திரும்ப எதற்காக அவன் தூர்வாசன் கோபத்தை கண்டேனே அவன் சொன்னது கோபப்பட்டு தங்களை நாடி வருகிறார். எல்லோரும் வணங்க வேண்டுமாம். வணங்கவில்லை என்றால் மாது நேருமா? அப்படியா? அல்லது கண்மணி நாரதா ஏது மோசமாக வருகிறது. என்னிடம் மனமது அப்படிப்பட்ட வீரனா இந்த பாராய பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கக்கூடிய பரமகத்தான் நாங்கள். எங்களை மீறிய ஒரு சக்தி அவனுக்கு இருக்கின்றதா? அதுவும் பார்க்கலாம். அவனை பார்த்தா இந்த மண்டால நடுகுதே கோபம் அந்த மாமாடி எல்லாரும் மண்டலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அவனை பார்த்தா நடுங்கி அஞ்சி ஓடுறாங்க. அதாவது நஞ்சுள்ள சத்தம் போல அப்படியா பணிவில்லை என்றால் சாமம் தருவான். என்னையா சாமம் தர என்ன தேவனோ அவன் இருந்தாலும் அண்ணவன் வந்தவுடன் நாங்கள் அண்ணவனை பணிவதா என்னை விட அவனுக்கு அதிக கோபமா? ஓ அப்படியே சொல்றீங்க? ஆமா தாத்தா இப்படி அப்படி கோபமா தான் நான் வணங்கி கூட காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பகையாட தாத்தாவே வணங்காது அவன் பாதாடி இருந்தாலும் உலகத்துக்கே படியில கூப்பிடக்கூடிய கடவுள் முதல்வா இருக்கக்கூடிய அப்படி இருக்க உலகத்திலே சக்தி என்றால் சக்தி மயம் சொல்றாங்க. 6 கோடி மாய சக்தி வேறுபட பெண் பிறந்து அப்படி எல்லாமே சக்தியும் சிவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்க அவனை வணங்க வேண்டும் சொல்றீங்களே அது நியாயமா? அப்படி இல்லை, அவனை வணங்க வேண்டாம். ஆமா அதாவது அவனுடைய கோபம் நீங்க உலகக்கூடிய கடவுளாச்சு அவங்களை ஒன்றும் பண்ணாது. அப்படியே நாரதா தெரிவித்த பிரகாரம் நானுடைய பாட்டியம் பள்ளியில் இருக்கின்ற போது இருக்கிறோம். அவன் வந்து வெட்கப்பட்டு ஓடட்டும் நாரதா. அப்படியே சென்றுவார். அப்படியே சென்று